Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னும் இல்லை, இங்கேருந்து நம்ம காலேஜ் போகிற வீடியோ தான். இது காலையிலே நல்லா சில்லான vlog. இப்போ நவம்பர் மந்த் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெங்களூரில் நல்லா கிளைமேட், சில் கிளைமேட் கைஸ். அடுத்த காலையிலே இந்த டிரைவில் போகும்போது ஒரு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வீடியோ கூட போகலாம். ஆக்சுவலி காலையிலே இவ்வளோ கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இதே காலையிலே இவ்வளோ டிராஃபிக்னா அப்போ ஈவினிங் நினச்சிப்பாங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்கணும் கைஸ். ஈவினிங்கு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 1.5 hour மேலே ஆகிடும். 10 kilometers தான் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து என் காலேஜுக்கு. அதுக்கே 1.5 hour ஆகிடும் ஈவினிங்கில், அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஒரு டைம் ஈவினிங்லேயும் விளாக் பண்ணுறேன், இந்த மோட்டோ விளாகிங் பண்ணுறேன் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு. அப்போ பாருங்கள் கைஸ். இப்போது வந்து கர்ரா சப்பாலியான்னு ஒரு ஸ்டாப் நம்ம தாண்டி போய் நிற்கணும். இந்த மாதிரி மார்னிங்கில் ரைட் போட்டு நல்லா இருக்குது, சில்லுன்னு. இன்னும் ஒரு 6 o'clock போனால் ஃபுல் மிஸ்டாக இருக்கும் இங்கெல்லாம். ஐயாவா, இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஒரு கை விட்டு வண்டியெல்லாம் ஓட்டாடிங்க. எப்போவுமே வண்டி ஓட்டுமப்போ ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கின்னு ஸ்லோவாகவே ஓட்டுங்க. ஸ்பீடிங் எல்லாம் ஜாஸ்தி யாரும் பண்ண போகாதீங்க, சேஃப்டி இல்லை. அப்படி ஸ்பீடிங் பண்ணுற மாதிரினா ப்ராப்பரான ரைடிங் கேஸ் எல்லாம் போட்டுக்கின்னு ஓட்டுங்க. காலையிலே இந்த ரோட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் தான் எனக்கு தலை நோவு வந்துடும் அந்த டிராஃபிக்கில் வரத்துக்குள்ளே. கிட்டத்தட்ட 1.5 hour 2 hour நின்று வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கேப் கிடச்சாலும் பூந்து வந்தாலும், கேப் கழிச்சு பூந்து கட்டாச்சு வந்தாலும் லேட் ஆகிடும். காலையில் 5 minutes இந்த 10 kilometers வந்து ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே போயிடலாம், டிராஃபிக் அவ்வளோ இருக்காது. இப்போயே லைட்டாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. இன்னும் ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் தாண்டி தான் டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஃபஸ்ட் டைம் நான் மோட்டோ விளாகிங் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொஞ்சம் ஆடியோ என்ன சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் வீடியோ எல்லாம் ஒரு 2-3 வீடியோ தான் போட்டுருவோம். அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, கண்டென்ட்டும் கிடைக்கல. இன்றைக்கி ஏன்னா மொபைல் இருந்துச்சு, நான் மொபைலில் தான் மோட்டோ விளாகிங் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, ஒரு 40,000 கொடுத்து GoPro அப்படியெல்லாம் வாங்கிறதுக்கு. போக அப்படியே வாங்கிக்கலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு நம்ம சேனலை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கினே போகலாம், சரிங்களா? எல்லாம் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்னும் என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இன்னும் என்னால் விளாக்ஸ் வேணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் வெறும் மோட்டோ விளாகிங், சும்மா நார்மல் விளாகிங் எல்லாம் இல்லை, எல்லா டைப் ஆஃப் விளாகிங் எல்லாமே வரும். சேலஞ்சஸ் கூட வரலாம், எல்லாமே வரலாம். சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு டிராஃபிக் ஜாஸ்தி இருக்குது காலையிலே. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஆக்டிவாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஆக்டிவாக சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 5 பேரெல்லாம் போவோம் இந்த வண்டியில் நல்லா. ஆனால் மைலேஜ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். லாங் எடுத்துன்னு போனால் மைலேஜ் நல்லா கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா பெட்ரோல் போட்டால் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகுது லாங்கில் போனால்.
ஆனால் எங் ஏரியாக்குள்ளேயே ஓட்டினா 100 பெட்ரோல் கூட பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஜல்தி இஷ்டம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நம்ம புது வண்டி வாங்கிட்டோன்னா ட்ரிப் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டை விலாகிங் தான் வரும். ஐயம்மை. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் கோசமே இந்த மாதிரி மொபைல் மவுண்டெல்லாம் யூஸ் பண்ணி மொட்டை விலாகிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. வெரி நைஸ். ஸ்டார்டிங் எடுத்தோடனே யாராலையும் ஒரு கோப்ரோ அப்படியெல்லாம் வாங்கி மோட்டோ விலாகிங் பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் மவுண்ட் வாங்கி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹெல்மெட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த மொபைல் ஏற்கனவே ஹெல்மெட் வெயிட்டு, இல்லை வேறு இந்த மொபைல் எல்லாம் போட்டால் இன்னும் வெயிட் ஜாஸ்தி ஆகிடுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கழுத்து லைட்டாக வலிக்கும். ஒரு கொஞ்ச நேரம் ஓட்டினாலும் அவ்வளோ வலிக்காது. கண்டினியூஸ் ஒரு 2 hours 3 hours ஓட்டினே இருந்தீங்கன்னா கழுத்து வலி வந்துடும். அது போக போக அப்படியே பழகிடும். அது ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் 3 நாள் வலிக்க தான் செய்யும் கழுத்தெல்லாம். நேக்கட் பைக்கு நீங்கள் ஓட்டினீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் தெரியாது, அதுக்கே கொஞ்சம் வலிக்கும். இன்னும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி எல்லாம் இருந்தால் கேரண்டி கழுத்துணும் ஜாஸ்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஹெல்மெட்டை கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. மொபைல் அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப ஹேண்டியெல்லாம் வருது. அந்த மாதிரியெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் விலாகிங் பண்ணதுக்குன்னு. ஒரு நார்மல் ஃபோன் இருந்தால் போதும், ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியோட ஆராமல் விலாகிங் எல்லாம் பண்ணலாம். இப்போ விவோ V20 SE தான் வச்சுக்கிறேன். இதில் தான் இப்போ மோட்டோ விலாகிங் பண்ணிக்கிறேன். குவாலிட்டி எப்படி கேட்டுன்னு சொல்லுங்கள். இந்த ரோடே எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபுல் க்ரீனரியோட. இந்த க்ரீனரியோட போகிறது நல்லாக்குது. இதே மாதிரி எல்லா ரோடும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் பெங்களூர் டிராஃபிக்கில் இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டெல்லாம் பெங்களூர் எவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க, இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ தமிழ்நாடு அளவுக்கு ஓரளவுக்கு வந்தனுக்கு அனல் தான் இங்கேயும். இங்கேயே எப்படி அனல் எனக்கு கிடைக்குதுன்னா இன்னும் தமிழ்நாடுக்கெல்லாம் நான் போனால் அதான். ஆனால் என்ன இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் அனல் காற்றடிக்கும், இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். எப்போவுமே இந்த டர்னிங் செலவு ஷேராங்க, எப்போ வேணால் டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. நம்ம கரெக்டாக போனாலும் வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக போகணும். எப்பவுமே மிரர்ஸ் போட்டுக்கோங்க. யாரும் மிரர்ஸ் இல்லாமல் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது போக போக பழகிடும். நானே மிரர் ஜாஸ்தி பார்க்கறதில்ல, எப்போன்னா கொஞ்சம் பார்க்குறேன். ஆனால் இந்த மிரர்ஸ்க்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் அடிக்கிறதுக்கெல்லாம். ஆனால் மிரர் இல்லாமல் ஓட்டாதீங்க ஜாஸ்தி நிறையா பேர். எப்போவுமே காலைல வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டயர் செக் பண்ணிக்கோங்க, ப்ளோவெல்லாம் இருக்குதா எல்லாம் இருக்குதான்னு. ஏன்னா இப்படி போவோம் பாதி தூரத்தில் எங்கன்னா ப்ளோ கம்மியாகி பஞ்சர் ஆகி அப்புறமா தள்ளின்னு போகிறது ரொம்ப கஷ்டம். அதிலே ஃபஸ்ட்டே பார்த்தா அப்படியே வீட்டில் இருந்து கிளம்பப்போ அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே பஞ்சர் என்ன இருந்துச்சுன்னா பஞ்சர் போட்டுக்கின்னு கிளம்புங்க, ஏர் வச்சுக்கின்னு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்றே இந்த வண்டி டயர் பஞ்சர் ஆகலை கைஸ், ஆனால் ப்ளோ இறங்கிச்சு. அது எப்படின்னே தெரில. சரி பஞ்சர் தான் ஆயிடுச்சுன்னு கடையில் எடுத்துன்னு போய் கொடுத்தா பஞ்சரால் ஆகலப்பா, அது ப்ளோ இறங்கிட்டு ஆள் தான். ப்ளோ இறங்கினாலும் கொஞ்சம் தான் இருக்கணும். அன்றைக்கி காலையில் தான் அடித்தேனே, அடித்த உடனே அது ப்ளோ எப்படி இறங்கிச்சுன்னே தெரில. இது கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வண்டியை. அந்த ஆட்டோவில் பாருங்க கைஸ், நம்ம மூஞ்சி தெரியுது. இந்த மாதிரி பார்க்கறது நல்லா இல்லை, ஜாலியாக. ஒரு இன்லைன் 4 வண்டி வாங்குங்க கைஸ். ஆனால் இப்போதைக்கு ஆகாது, ஃப்யூச்சரில் வாங்குவோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து நம்ம சூப்பர் பைக் கூட வாங்கலாம். பெங்களூரில் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மோட்டோ விலாகர்ஸும் கவர் பண்ணிக்குவாங்க. நம்ம பார்த்து
எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கவர் பண்ணலான்னுக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஆகாது. இப்போது ஒரு ஹாலிடேஸ் டைம்ஸில் நான் பண்ணலான்னுக்கிறேன் ஒரு பிளான்னு. பார்க்கலாம். நம்ம பிளான் போட்டால் நடக்குமா? எது நடக்கணுமோ அது நடக்கும். அது இன்னொன்று மெயின் விஷயம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. எங்கன்னா வெளியே போனால் கூட பயப்படுறாங்க. இப்போ கூட நான் வண்டி ஏற்றினானுக்கிறேன் பயந்துனே இருக்கிறாங்க. நான் தான் பயப்படுறாங்க. இவ்வளோ பெரிய பையனா கூட பயப்படுறாங்களே. இந்த சைடு ரோடு போனால் இது ஷார்ட் கட் இப்போது போவேன்னா, ஏன்னா இப்போ டிராஃபிக்கில் இருந்தாலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். டிராஃபிக் இருக்கிற டைமில் இப்படின்ட்டு போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த ரோடு இப்போ பாருங்க இவ்வளோ காலியாகுது. இதே ஈவினிங் ஒரு 5 o'clock எல்லாம் ஆஃபீஸ் விடுற டைமா, ஐடி கம்பெனி எல்லாம் இது ஆஃபீஸ் விடுற டைமா, ஐயோ என்ன ரஷ் இருக்கும். ஐயோம்மா இவ்வளோ காலியாகுது காலையில். அதே ஈவினிங்கெல்லாம் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். விண்ட் பிளாஸ்ட் அடிக்குதா என்னான்னு தெரியல. விண்டு ஜோராக அடிக்குது. கரெக்டாக தான் மைக் செட் பண்ணிக்கிறேன். தெரில, இன்றைக்கி போயிட்டு செக் பண்ணால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் என்ன கரெக்டாக செட் பண்ணணுமா என்னான்னு. நான் செக் பண்ண வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து செக் பண்ணாலும் தெரியல. இப்போ தான் இங்கே வந்து செக் பண்ண ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு, ஆரியா ரெக்கார்ட் ஆகல. ஐயோ எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோ நேரம் பேசின்னு ஒன்று கூட ரெக்கார்ட் ஆகலை. இப்போ வேறு தெரிதா என்ன ரெக்கார்ட் ஆகிக்கிறதா இல்லையான்னு கூட தெரில. இப்போ கூட செக் பண்ணால் தான் தெரியும். இவ்வளோ நேரம் பேசின்னு வந்துங்கிறேன், என்ன ஆகும் தெரில. வாரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டாப் ஏறிட்டா நம்ம ஒரு காலேஜ் வந்துச்சு. ஏம்மா ஏன்னா மெட்ரோ இப்போ புதுசாக கட்டிக்கிறாங்க. ஆனால் மெட்ரோ கட்டுண்டு டிராஃபிக் கம்மியாகவும் படா. மெட்ரோ கட்டினா கூட இந்த டிராஃபிக் கம்மியாக மாட்டேங்குது பெங்களூரில். நான் பண்ணாலும் டிராஃபிக். பெங்களூர் இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. மெட்ரோவில் போகிறது கூட ஈஸி தான். ஆனால் இப்போது என்ன, ஆனால் மெட்ரோவில் பயங்கர ரஷ் இருந்துச்சு. ஒரு டைம் மெட்ரோவில் விளாக் பண்ணோம். ஆனால் ரஷ்ஷுக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டெல்லாம் ரஷ் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அப்போ கேர்ப்ளம் வந்து ஒயிட்ஃபீல்டு ஒரே ஸ்டாப்ட இது இருந்துச்சு. இப்போது பைப்னாலி இது அதுன்னு கனெக்ட் பண்ணி விட்டாங்க. யோபா ரஷ் பயங்கரமாகிடுச்சு. ஒயிட்ஃபீல்டு மெட்ரோ நான் க்ரீனரியாக வச்சுக்கிறாங்க ஒயிட்ஃபீல்டு மெட்ரோ. அதான் இந்த பிரிட்ஜு மேலே ஏறி இறங்குனா நம்ம காலேஜ் வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங். இது ஆடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா நான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் கட் பண்ணிட்டு காலேஜ் போகிறேன். ஸோ பை see you in next வீடியோ. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னு நம்ம பண்ணலாம். சரிங்களா? பை. Ay.